முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு 10th centuryல இருந்த தமிழ் அண்ட் தெலுங்கு ஸ்கிரிப்ட்ஸ் இந்த வேலூர் சித்தூர் இந்த ஏரியால வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அன்வர்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்திலேயே வேலூர் சித்தூர்லாம் ரொம்ப ரொம்ப பாப்புலரான இடமா வந்திருக்கிறதுக்கு இதே வந்து ஒரு பெரிய அட்டாச்சிங்க. ஓகே, இப்போ நியூட்ரிஷனல் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. வணக்கம், நான் உங்க சங்கர் ஷெஃப். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல பார்க்க போற டிஷ் நூக்குல் கீமா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம இப்போ பார்க்கலாம். நூக்குல், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு, கருப்பு சீரகம், சோம்பு, பிரியாணி இலை, மல்லித்தூள், ஆயில், உப்பு, சீரகம், கரம் மசாலா பவுடர். இது நம்ம எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். இந்த நூக்குல் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டு இது. இது ஒரு ரேடிஷ் குரூப்பான ஃபுட்டு. இது ரேடிஷ்னா முள்ளங்கி இருக்குது பார்த்தீங்களா? முள்ளங்கி வந்துட்டு முதுகு வலி இருக்கவங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னா, டெய்லி ஒரு பீஸ் முள்ளங்கி சாப்பிட்டீங்கன்னா முதுகு வலி இருக்காது, சரிங்களா? இது மாதிரி கேஸ் ஓன ப்ராடக்ட் கிடையாது. முள்ளங்கி நீங்கள் பச்சையாக கூட சாப்பிடலாம். இந்த கேரட் கூட சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி வெங்காயம், கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் க்ரீன் சாப்பிட்ற மாதிரி பச்சையை கூட நீங்கள் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இது. அதை எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். இது ஒரு குழம்பு மாதிரியான டிஷ். இது நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி, எந்த ப்ராடக்ட் கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட் நம்ம ஜீரகம் போட்டுக்கிறோம். அடுத்து பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருப்பு ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, இது வறுத்ததும் இது நம்ம இந்த கிரேட் பண்ணி வச்ச நூக்குல போட போறோம். இதில் இந்த தேங்காய் திருவுற மாதிரி இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. இது ஒரு வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள் இது, அதனால இதில் ஜாஸ்தி தண்ணி நீங்கள் ஊற்ற தேவையில்லை. இந்த நூக்குலுக்கு பதிலாக நீங்கள் முள்ளங்கி போட்டுக்கலாம், இல்லை கேரட் போட்டுக்கலாம், பீட்ரூட் கூட போட்டு நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் வாட்டர் கண்டென்ட் உள்ள விட்டமின் உள்ள பொருட்கள் இதெல்லாம். இதை நம்ம இப்போ வதக்கியாச்சு. இதில் இருக்க பச்சை ஃப்ளேவர்லாம் போயிட்டு இது குக்கார ஃப்ளேவர் வந்துச்சு. இதில் நம்ம இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே போடல. வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் அளவு 32% இருக்குது, தக்காளியில் 28% இருக்குது. பட் அதெல்லாம் இல்லாமலே வெறும் வெஜிடபிளை வச்சு பண்ணுற டிஷ் இது. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நூக்குல் கீமா. இதில் நம்ம இப்போ கொஞ்சம் பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறோம். பொட்டேட்டோ நீங்கள் கட் பண்ணி ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை பச்சையாக வச்சுக்கிட்டாலும் சரி, இது நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ தான். இதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். எதுக்காக பொட்டேட்டோ மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது தண்ணி காயின்னு ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? தண்ணி காயினால் நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ணனால ரொம்ப வாட்டரி ஆகிடும். இப்போ பொட்டேட்டோ போட்டோம்னா பொட்டேட்டோ மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரத்தில் மேஷ் ஆகி கிரேவி திக்காகிடும். இது நார்த் இந்தியன் சப்ஜி. இதெல்லாம் நார்த் இந்தியாவில் தான் பண்ணுவாங்கன்னு கிடையாது, நீங்கள் வீட்டில் கூட பண்ணி சாப்பிட்லாம். நல்ல ஃப்ளேவராக இருக்குது. பே லீஃபு, ஜீரா, பிளாக் ஜீரா இந்த மாதிரி எல்லாமே ஃப்ளேவர் ஐட்டமாக போட்டிருக்கறதுனால ரொம்ப வாசனையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நூக்குல் கீமா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். நூக்குல் கீமா ரெடி ஆகிடுச்சு. இதில் பொட்டேட்டோ, நூக்குல் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிளும் போட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நியூட்ரிஷன் செக்மெண்ட்டில் நூக்குல் கீமா எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்த நியூட்ரிஷன் செக்மெண்ட்டில்
இதை விட அருமையான புதுமையான டிஷோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சங்கர். பை. இன்னைக்கு சித்தூர்ல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அண்ட் அந்த பால் கோவா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம மாம்பழ அல்வா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை கத்துக்கிட்டோம். இதே மாதிரி அருமையான விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kaushik signing off for Anjarapeti. Bye bye.